அங்கே வணங்கி இருக்கிற வேளையிலே இந்த வேலையை ஒப்பு கொடுத்து சௌர நேரிக்கு எங்களை ஜெபத்திலே நடத்துவார். அருமையான ஆண்டவரே, காலவரைக்காக இந்த வருடத்திலே ஆண்டவரே 2 மாதங்களை கடந்த ஆண்டவரே, இந்த 3வது மாதத்திலே முதல் நாள் நீங்கள் கொண்டு வந்ததுக்காக நமக்கு நன்றி. ஆமென் ஆமென். கடந்த நாட்களில் எல்லாவற்றுக்காக ஆமென் ஆண்டவரே, நாங்கள் அறிந்து அறியாமல் ஆமென். எங்களுக்கு தேவையானதை தந்து எங்களை ஆண்டவரே சரிந்து வருவதாக நோய்கள் ஆண்டவரே நீங்கள் குணமாக்கி இவனமாக நன்மைகளை செய்து மாத்திரங்களுடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளை எங்களுடைய மனக்கண்களை திறந்து அநேக ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொண்ட கட்டாவே நீர் எங்களுக்கு நன்மையானதை செய்வது கட்டாவே தேவ நன்மையானவராகவே இருக்கிறார். அவனமாக தேவன் எங்களோடு இருந்து எல்லா வழிகளிலும் எல்லா காரியங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாக நம்முடைய கிருபை நம்முடைய தயவு நீர் எங்களோடு கூட இல்லாவிட்டால் ஆண்டவரை நாங்கள் அறிந்து போயிருப்போம். நாங்கள் நிர்மூலமாக இருப்பதற்காக கிருபையாக பொய்யான மாயம் பெற்றுகிறவர்கள் தங்களுக்கு கிருபையை போக்கடிக்கிறான்னு சொல்லுங்கள். இந்த உலகத்திலே ஆண்டவரே அநேக பொய்யான காரியங்கள் இருந்த பொழுது நாங்கள் அவைகளை பின்பற்றாதபடிக்கு கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பார்த்து அவருடைய வார்த்தையும் ஆண்டவரே அவருடைய காரியங்களையும் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பின்பற்ற கர்த்தாவை எங்களுக்கு உதவி செய்து வந்து கொண்டு கர்த்தாவை அவனமாக இந்த ஜீவன் இந்த நாளையும் உண்மை துதிக்கவும் உண்மை போற்றவும் இந்த நாளையும் எங்களை வைத்திருக்கிறீர்கள். ஜீவிக்கிற நாளெல்லாம் கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்காக இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவனம் பண்ணவும் ஆண்டவரே நாங்கள் ஒரு வேதாகமமாக இந்த பூமியில வாழ்வதற்கு நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் எங்களுக்கு கவனமான ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு தந்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த புதிய நாளையும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் இதை ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளையும் உங்களுடைய வார்த்தைகளின் வாக்குத்தத்தங்களை நீர் எங்களுக்கு தரும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தோடு நாங்கள் இதை ஆண்டவரே நாங்கள் வாழாக்காமல் தலையாக வேண்டும் சொன்னது போல கர்த்தார் வண்ணமாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே அந்த வார்த்தை கூட இந்த காலையில் நீர் எங்களோடு இடப்பட போறதுக்காக நாங்கள் எங்களை ஒவ்வொருத்தரும் நீர் பொறுப்பு விரும்பியார். இந்த அருமையான சபையார் யாவரையும் கர்த்தாவே இந்த நாட்டின் மாத்திரம் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியத்தை கொடுக்கிறோம். இந்த கரத்தில் ஆண்டவரே ஒருவருக்கும் தேவையான காரியங்களை இந்த மாதத்தில் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் தவறியோ எங்கள் முழுதலோ ஆண்டவரே நாங்கள் இந்த சுயத்திலே நாங்கள் நடக்கும் பொழுது கர்த்தாவே நீரை காட்டி ஆண்டவரை அரவணைத்து உடைய வார்த்தைக்கு நேராக இந்த அன்பு கொண்டு வரும்படியாக உடத்துல எங்களை தாழ்த்திருப்போம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இந்த உயர்த்தாது படிக்கு அந்த பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது போல நாங்கள் ஆண்டவரை எப்பொழுதும் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தை விட்டு நாங்கள் மறக்கும் பொழுது உங்களுடைய காரியங்களை மறக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தை எங்களை தட்டி உணர்த்தி எங்களை மீண்டும் சீர்திருத்தி எங்களுடைய சமூகத்திலே கொண்டு வருகிறபடினால் இந்த மாதத்திலையும் அவனமான ஒரு ஜீவியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தரோடு இந்த மாதத்தை ஆரம்பிக்கவும் அவருடைய வார்த்தையில தங்களை தாழ்த்தும் வார்த்தைக்குள்ளாக ஜீவிக்கவும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் காலங்கள் உங்களுடைய கரத்திலே இருக்கிறது. அவனமாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த உறுதியான ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வதி உடைய வார்த்தையை காலையில தாரும் ஆண்டவரே ஜீவியத்தை புதுப்பிக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டவர்களா உடைய வார்த்தை கிடைத்த பொழுது அதை உட்கொண்டோம் என்று சொல்லுகிறது. எங்களுடைய ஜீவியத்தை எங்களுடைய இருதயத்தை எங்களுடைய சிந்திய ஒவ்வொன்றையும் உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம். ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாசனையும் நீர் அபிஷேகிக்க முடியாது எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம். ஆமென் ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்று நினைக்கிறேன். அதை நாங்கள் வாசிக்க போகிறோம். ஏசாயா அதிகாரம் 28வது அதிகாரம் 16வது வசனம் 832. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்கள், இதோ அஸ்தி பாரமாக ஒரு கல்லை நான் சியோனில் வைக்கிறேன். அது பரிசுத்தப்பட்டதும் விலையிடப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவர்
பதிலா. ஆமென் ஆமென். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தர்மையான அந்த காலை பொழுதிலே மாத பிறப்பிலே முதல் நாள் நாங்கள் தேவ சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஆரம்பிக்கிறோம். அதனாலே இன்றைய தலையங்கம் விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். பாருங்கள், அவர் சொல்கிறார், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது, வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். அந்த கல் யார் என்று தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். தடகாரத்தரமானது, மூளைக்கல்லானது, அஸ்திவாரம் உள்ளது. இந்த கல்லை விசுவாசிக்கிறவன் என்னையாம் பதறான். ஆமென். நாங்கள் எதுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். அப்படிப்பட்டதான அந்த மூளைக்கல்லை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் விசுவாசிப்போமானால் நாங்கள் பதறான். விசுவாசிக்கிறவன் தான் என்னையாம் பதறான். அப்போ அந்த வண்ணமான இந்த புதிய மாதத்திலே நாங்கள் அந்த வண்ணமாக கடந்து போகும்போது தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பாருங்கள், அஸ்திவாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது. அது பலரால் என்ன செய்யப்பட்டதாம்? பரீட்சிக்கப்பட்டது, வெளியேற பெற்றது. ஆமென். ஆனால் திட அஸ்திபாரமான மூளைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆனால் அங்கே ரோமர் 9 என்ன சொல்லுகிறது? நான் இதோ, அதை அடுத்து வாசித்து பாருங்க, 9:33 நினைக்கிறேன். இதோ இடருக்கேதுவான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையையும் சீயோனிலே வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம், அந்த கல்லை விசுவாசிக்கிறவன் என்ன செய்யானாம்? பதறான். ஆனால் இங்கே என்ன செய்யப்பட்டதுன்ற அந்த கல், இப்போ நீங்கள் அந்த ஏசாயா 28 பார்க்குற வேளையில் அங்கே இஸ்ரவேலுக்கு தேவன் ஒரு எச்சரிப்பு, நியாய தீர்ப்பு நேரத்தில் தான் அதை அவர் எச்சரிக்கிறேன். நீங்கள் யாரும் நீங்கள் என்ன செய்யணும்? மாயையானதை, பொய்யானதை நீங்கள் பின்பற்றி நடக்கிறபடினால நிச்சயமாக உங்களுக்கு நியாய தீர்ப்பு வரும் என்று அங்கே தேவன் அவங்களுக்கு உரைத்தார். ஏனென்றால் அது பரீட்சிக்கப்பட்டது, திட நம்பிக்கை உள்ளது. அப்படியான கல்லை வைத்தாலும் அந்த ஜனங்கள் அந்த இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்காமல் மற்ற காரியங்கள் அவங்க விசுவாசமாக இருந்தபடினால தேவன் சொல்கிற அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வரும். ஆனால் இந்த கல்லை விசுவாசிக்கிறவன் பதறான். அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பில் அவன் தப்புவான் என்று அங்கே வார்த்தை உரைக்கிறது தான் அந்த 28. இப்போ நாங்கள் ரோமரில் பவுல் சொல்லுகிற வேளையில் பார்த்தீங்கன்னா, இடரலுக்கு எதுவான கல்லையும் அங்கே அவனை பாருங்க 33 சாரி பாருங்க, இதோ இடரலுக்கான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையும். பாருங்க, அப்போ அந்த கல் எப்படியா? இடரலுக்கு ஏதுவான கல். அதே நேரத்தில் தவறுவதற்கான கண்மலையும் சீயோனிலே வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ அதை குறித்து பாருங்க, தீர்க்கதரிசி அர்ப்பணிப்பு என்ற செய்தியில் அவர் சொல்லுகிற வேளையில் 7:8 பாருங்க, அதில் அவர் சொல்கிறார், அர்ப்பணிப்பு என்ற செய்தியில் பாருங்கள். அப்போ அது என்ன காட்டுகிறது என்றால், நாம் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்யும்போது அதை தேவன் நாம் வைத்திருக்கும் திட்டத்தின்படி செய்ய வேண்டும். அப்போ அதாவது ஒரு வீடை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார். அவங்க என்ன செய்தாங்களாம்? கட்டுறாங்க. ஆனால் அந்த கல் இருந்துச்சு, அது சரியான கல். ஆனால் அந்த கல் எப்படி இருந்துச்சாம்? வித்தியாசமாக இருந்தபடினால அது கட்டுகிறவரால் என்ன செய்யப்பட்டதாம்? தள்ளி வைக்கப்பட்ட. ஆனால் அந்த வீடு அவங்க கட்டி முடிக்கக்குள்ளதான் அவங்க பார்க்குறாங்களாம், எந்த கல் தேவையோ அதை தவறு விட்டுட்டாங்க. ஆனால் அதனால் அந்த வீடு என்ன செய்யப்படும்?
அஸ்திபாரம் இல்லாததினாலே அது இடிக்கப்பட்டு போகும். அது ஒரு மனிதனுக்கு அவர் சொல்கிற. ஏனென்றால் அதே போல தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னதான் எப்படியான காரியங்கள், உயர்வான காரியங்கள், அங்கே பலமுள்ள காரியங்கள் கட்டப்பட்டாலும் தேவையான அந்த நித்திய ஜீவன், தேவையான அந்த கல் அங்கே இல்லாவிட்டால் அது ஒன்றுமே அற்றதாக இருக்கிறது. அப்போ அதுக்கு தான் அவர் இது சொல்கிறார். அது என்ன காட்டுகிறது என்றால், நாம் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்யும்போது அதை தேவன் நமக்கு வைத்திருக்கும் திட்டத்தின்படி செய்யும். ஏன்னா தேவன் என்ன ஒழுங்கின்படி செய்கிற தேவன். நாங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் அது தேவனுடைய வார்த்தையின்படி இல்லாவிட்டால் அங்கே தோல்வி. அப்போ அதை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஒரு பேரளவில் வைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய கிரியைகள் எல்லாமே வந்து தேவனுடைய திட்டத்தின்படி என்ன இல்லாமல் இருந்தது. பாருங்கள், திட்டத்தின்படி செய்யும்போது இப்போது அந்த கற்களில் பல பார்ப்பதற்கு வினோதமாயிருந்தது. ஆனால் வழக்கத்திற்கு மாறானது மற்றும் வினோதமாக தோற்றமளிக்கும் ஒவ்வொரு கல்லும் தேவாலயத்தில் ஒரு இடம் இருந்தது. தேவன் அவற்றுக்கெல்லாம் ஒரு இடத்தை வைத்திருந்தார். ஏன்னா எருசலேம் தேவாலயம் கட்டக்குள்ள ஒவ்வொரு கல்லும் வந்து அந்த இடத்துல செதுக்கப்படவில்லை, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது எல்லாமே செதுக்கப்பட வேண்டிய இடத்திலிருந்து கொண்டுபட்டு வந்திருந்தது. ஆனால் இப்போ மேசன்கள் அங்கே கட்டுமானம் கட்டுறவருங்க இப்போ ஸ்பீடாக கட்டினா என்ன நடக்குமெண்டா இந்த கல் வரக்குள்ளே தள்ளி தள்ளி விடுவாங்க. ஆனால் அந்த கல் ஆலயத்தில் ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்யப்பட வேண்டும், பொருத்தப்படும். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறவங்க தான் உண்மையான அந்த கட்டுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த ஒரு கல்லுக்கு தேவாலயத்தில் ஒரு இடம் இருந்தது. தேவன் அவற்றில் எல்லாம் ஒரு இடத்தை வைத்திருந்தார். நம்முடைய ஊழியங்களும் அதற்கு ஒப்பாக ஒரு சிறந்த மாதிரியாக இருக்கிறது. அதே போல தான் தேவன் ஒரு சபையில் ஒரு விசுவாசியாக அழைச்சா அவனுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு இடம் அங்கே இருக்கிறது. அந்த இடத்தை அவன் கண்டுபிடிக்கணும். அதே நேரம் அந்த இடத்தை அவன் என்ன செய்யணும், விசுவாசிக்கிறவனாக இருக்கணும். அது நம்முடைய ஆராதனை முறையில் உள்ள வினோதத்தையும் விவரிக்கிறது. அப்போ அந்த ஆலயத்தில் உள்ள அந்த ஆராதனை முறையில் இருக்கிற வினோதம். இப்போ வேறொரு மனிதன் இந்த இடத்துக்கு வந்தால் அவனுக்கு எப்படி இருக்குமெண்டா வினோதமாக தான் இருக்குது. ஏன்னா எங்களோட முறைமை வினோதமாக இருக்கும், எங்களோட கிரியல் வித்தியாசமாக இருக்கும் ஆராதனை. அப்போ அதே போல் ஆராதனை முறையிலும் வினோதத்தையும் விவரிக்கிறது. ஆனால் அந்த ஆலயம், அந்த அசலான ஆலயமானது சில நிமிடங்களில் அதற்கு வருவோம், ஒன்று கூடும்போது வினோதமாக செயல்படும். ஒவ்வொரு நபரும் நிச்சயமாக இடம் இருக்கும். நம்முடைய செயலும் சிலருக்கு பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருக்கும். ஆனாலும் அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட இடம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் அந்த இடம்தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடமாயிருக்கிறது, ஸ்தலமாயிருக்கிறது. அதுதான் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய சபையை செதுக்கி கொண்டிருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு சிறு கல்லும் சரியாக பொருத்துவதற்கான இடம் ஒன்று இருக்கிறது. அப்போ அதே போல தான் அந்த இடல், சியோனிலே வைத்த கல் அது இடறலுக்கு ஏதுவான கல்லும் பதறலுக்கான கண்மலையுமாக இருக்கிறது. ஆனால் அந்த கல்லை ஆராதனை முறை, அந்த வினோதமான போதனை முறை எல்லாமே பார்க்குற வேளையில் அது தவறுறதுக்காக இருக்கும். ஆனால் அதுதான் சரியானது. பாருங்கள், ஒரு காரியத்தை நினைவில் கொள்ளுங்கள். எவ்விடத்தில் இந்த கற்கள் எல்லாம் ஒன்றாக கட்டமைக்கப்படுமோ அந்த இடத்திலிருந்து தான் அப்பால் அவை எல்லாம் செதுக்கப்பட்டன. அதே போல தான் தேவன் எங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் அவருடைய ஆலயமாகி அந்த சரீரத்தில் பொருத்தப்படணுமெண்டா அவர் வெளியே வச்சு தான் செதுக்கிறார். அப்போ அது செதுக்கிற இடம் எது? தேவனுடைய சமூகத்தில் தான் அவர் என்ன செய்கிறார், எங்களை செதுக்குறார். அப்போ செதுக்கிட்டு தான் அந்த இடத்தோடு அது என்ன செய்யும், தேவனோடு பொருத்தப்படுகிறது. பாருங்கள், அவையெல்லாம் செதுக்கப்பட்டன. அங்கு கொண்டு வரப்பட்ட போது அதன் மேல் எந்த மெருகேற்றலும் தேவைப்படவில்லை. அது ஏற்கனவே மெருகேற்றப்பட்டதாக இருந்தது. ஏற்கனவே அது என்ன செய்யப்பட்டிருக்குது, மெருகப்பட்ட. அதுதான்
அந்த இடத்தை சரியாக பொறுத்துக்கேற்ற தேவன் அதை செய்து வைத்திருந்தார். எப்படியான ஆவிக்குரிய மாதிரியாக இருக்கிறது. தேவனுடைய ஒவ்வொரு வரமும் மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் வினோதமான காரியத்துக்கு அங்கே அது இருந்தாலும் அது பொருத்தப்படும் என்றார். இப்பொழுது அடுத்த அதிகாரத்தில் பார்ப்போம். என்னென்றால் அங்கே அந்த கட்டிடத்தில் ஒரு மிகவும் வினோதமான கல் ஒன்று இருந்தது. ஆகையால் அந்த கட்டிடம் கட்டுகிறவர்கள் அதை புறம்பே தள்ளிவிட்டனர், அதை ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்தனர். அந்த கல் மிகவும் வினோதமாயிருக்கிறது, அதை பயன்படுத்த முடியாது, அதற்கு இங்கே இடமில்லை என்று கூறிவிட்டனர். ஆனால் இங்கே கவனியுங்கள், அந்த கட்டிடம் கட்டுவதற்கான அதை பற்றி வித்தியாசமாக தெரிந்திருக்க வேண்டும். இயேசு அதை பற்றி தான் பேசினார். அதன்படி அவர்கள் அந்த கட்டிடத்தை உயரமாக கட்டினார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்கள் அதில் ஒரு கல்லை தவற விட்டிருப்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். ஆமென். ஏனென்றால் அதே போல தான் ஒரு ஆவிக்குரிய மனிதனும் அவன் என்ன செய்வான்? சபைக்கு போவான், காரியங்களை செய்வான். ஆனால் எதை செய்தாலும் ஒரு நேரமானது வருகிற வேளையில் தான் அவன் தவறு விட்டதை என்ன செஞ்சிருப்பான்? அறிஞ்சிருப்பான். அதே போல தான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேவனை விட்டுட்டு, ஏன்னா தேவன் இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்கிறேன். நான் இப்போ தொடர்ந்து வாசிச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு போராக இருக்கு. அது என்ன சொல்கிறேன்டா, தேவன் ஒழுங்க வைத்திருக்கிறார், அவர் ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். அந்த கல் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குமா? வினோதமாக இருக்கும். ஆனால் அதுதான் பொருத்த வேண்டிய கல்லாக இருக்கும். அதுதான் வேதம் என்ன சொல்கிறது? இந்த கல்லை விசுவாசிக்கிறவன் தான் பதறான். அப்போ அது 118:11 வாசிங்க. சங்கீதம். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்கள் 21 22 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆமென். பாருங்க, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு எப்படியாம்? ஆச்சரியமாயிருக்கிறது. ஆமென். அப்போ பாருங்க, அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கிறதாம்? ஆச்சரியமாயிருக்கிறது. அப்போ அதனால் அங்கே வீடு கட்டுறவர்கள் ஆகாது. அப்போ வீடு எப்பயுமே உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதனை வேதம் என்ன செய்கிறது? குறிப்பிடுகிறது. அப்போ அதே நேரம் ஆலயத்தையும் குறிப்பிடு. அதே போல் எங்களோட தனிப்பட்ட வீடாகிய வீட்டில் நாங்கள் அந்த சியோனிலே வைக்கப்பட்ட ஆச்சரியமான அஸ்திவாரமான திட நம்பிக்கை உள்ள அந்த கண்மலையை நாங்கள் வைத்து கட்டாட்டி, எங்களோட வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கட்டாட்டி என்ன நடக்கும்? விசுவாசிக்கிறவன் பதறான் என்றது போல என்ன நடக்கும்? அப்படி நாங்கள் வச்சு கட்டியிருந்தா எந்த அங்கே புயலோ வெள்ளமோ அல்லது எந்த பிரச்சனையோ எது வந்தாலும் என்ன செய்யானா? பதறான். ஆனால் அந்த கல்லானது விசுவாசிக்காமல் எங்களோட வாழ்க்கையில் வச்சு கட்டாமல் இருப்போம்டா என்ன நடக்கும்? கண்மலை வர்ற வேளையில், பெருவெள்ளம் வருகிற வேளையில் அந்த வீடு என்ன செய்யுமா? தரைமட்டமாகும். ஏனென்றால் அது எங்கே கட்டப்பட்டது? மணலின் மேலே. ஆனால் எங்களுடைய வெளிப்பாடு, அதான் பவுலுக்கு பேதுருக்கு சொல்லும்போது, இந்த கல்லின் மேல் கட்டுகிறவன் என்ன உடைக்கப்பட்டு போகுது. ஏன்னா இந்த கல்லின் மேல் கட்டுகிறவன் அன்று அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிற வேளையில் அது வெளிப்பாடாக இருக்கிறது. அதே நேரம் இந்த கண்மலையாகிய அந்த கிறிஸ்துவின் வெளிப்பாடில் நாங்கள் கட்டப்படுகிற வேளையில் நாங்கள் உடைக்கப்படாத வண்ணம், நாங்கள் பதறான் என்ற வண்ணமாக நாங்கள் என்ன செய்யலாம்? கடந்து போகலாம் என்று தேவனுடைய வார்த்தை அங்கே உரைக்கிறது. 1 பேதுரு 2 வாசிங்க, நாங்கள் முடிக்க போகிறோம். 1 பேதுரு 2:6. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, இந்த கல்லை விசுவாசிக்கிறவன் என்ன செய்யப்பட மாட்டானாம்? வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ பாருங்க, அந்த கல், அதான் அந்த கல் யாரு?
இயேசு கிறிஸ்து. அந்த கன்மலையும் அவர்தான், அந்த கல்லும் அவராய்தான் இருக்கிறார். அப்போ அந்த கல்லை விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ நாங்கள் இந்த புதிய மாதத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? இப்போ இந்த ஏசாயா 28 வாசிக்கக்குள்ள நியாய தீர்ப்பு, தேவன் இஸ்ரவேலுக்கு நியாய தீர்ப்பு அறிவிச்சிட்டார். அங்கே யாரும் விசுவாசிக்கத்தக்கதாக இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதண்டா, நீங்கள் இதை விசுவாசிப்பீங்கண்டா நீங்கள் பதறான். அதே போல தான் இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி, நேற்றைய நாளில் நாங்கள் பார்த்தது போல அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் அது உலகத்தால் பார்க்கும்போது வினோதமாக இருக்கலாம், ஆராதனை முறை வினோதமாக இருக்கலாம், எங்களோட உடுப்பு முறைகள் வினோதமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஆணித்தரமான திடகாத்தரமான அந்த வார்த்தையின் மேல் எங்களை வைக்கிற வேளையில் நாங்கள் பதறாத வண்ணம் தேவனங்களை பாதுகாப்பார். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது. அப்போ அதான் தீகர் சொல்கிற இந்த அர்ப்பணிப்பன்றதில் அது பரீட்சிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையின்படி அது பரீட்சிக்கப்பட்டது. ஆனால் அது தேவனுடைய வார்த்தையின்படி ஒழுங்கிலே இருந்தது. அப்போ அதே போல தான் தேவன் எங்களுடைய தகப்பனாக இருந்து அந்த வார்த்தையின்படி எங்களை பரீட்சிப்பார். அப்போ ஆனால் உலகத்தின் பார்வையில் எங்களுக்கு வர்ற அழுத்தங்கள், சோதனைகள், பிரச்சனைகளை பார்க்குற வழியில் அந்த கல் எப்படி இருக்குது? அவங்க நினைப்பாங்க கிறிஸ்தவனண்டா எல்லாமே சரியாக இருக்கணும்னு தான் சாபனை நினைக்கும் பொதுவான கிறிஸ்தவர்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் பதறாத வண்ணம், அந்த விசுவாசிக்கிறவன் பதறாத வண்ணம் தேவனுடைய நம்பிக்கை வார்த்தையின் பேரில் அவன் திடகாத்திரமாக இருப்பானண்டா அவன் பதறாது இருக்கிறதை தேவன் மாத்திரம் அறிந்திருக்கிறார். நேற்றைய நாள்லையும் நாங்கள் பிரதரை பார்க்கக்குள்ள ஏனண்டா அது இந்த வார்த்தை இருந்தபடினால தான் எங்களை அது என்ன செய்தது? பயமில்லாமல் என்ன செய்தது? வைத்தது. அதுதான் தேவனுடைய. அதே போல தான் இங்கே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஏன்னா தேவன் எங்களை சோதிக்கிற தேவன், எங்களை பரீட்சிக்கிற தேவன். என்னத்துக்கு அவர் சோதிக்கிறீரண்டா எங்களை அழிக்கவோ எங்களை விழ பண்ணவோ அல்ல. நாங்கள் தேவனுடைய வார்த்தையில் நாங்கள் பலப்படும்படியாதான் சோதனையானது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று எங்களுக்கு வார்த்தை உரைக்கிறது. அதனாலே அது என்ன செய்தது? பரீட்சிக்கப்பட்டது. மற்றவர்களால் அது பரீட்சிக்கப்பட்டது. அவரிடத்தில் வல்லமை இருந்தது அறிஞ்சாங்க, அவரிடத்தில் ஏதோ ஒரு காரியம் இருந்தது அறிஞ்சாங்க. ஆனால் யாருமே என்ன செய்யலை? விசுவாசிக்கிறேன். ஆனால் தேவன் என்ன சொன்னார்? நீங்கள் வேத வாக்கியங்கள் ஆராய்ச்சி பாருங்க, அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று என்ன செய்தார்? வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க. ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் யாரை காண்பிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை காண்பித்தது. அதே போல் இது பரீட்சிக்கப்பட்டது, வெளியேற பெற்றதாக இருந்தது. ஆனால் என்ன திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லை தேவன் என்ன செய்தார்? அந்த சீயோனில் வைத்தார். ஆனால் அவங்க என்ன செய்தாங்க? அதை ரிஜெக்ட் பண்ணினாங்க. ஆனால் விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமேன். அதனால் நாங்கள் இன்றைய நாளில் நாங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிற வேளையில் தான் நாங்கள் பதறாதபடி நாங்கள் தேவனங்களை பாதுகாப்பார். ஆமேன். ஆபிரகாம் அந்த திடகாத்திரமான அந்த பாறையின் மேலே, அந்த கல்லின் மேல் அவன் விசுவாசித்தபடினால தான் என்ன நடந்துச்சு? அவன் எதுக்குமே பயப்படல. தேவன் எதை உரைத்தாரோ அது அப்படியே அவன் செய்தான். அதிலே அவன் என்ன செய்தான்? நடந்தான். அதே போல தான் யோபு வைத்தான், நோவா வைத்தான். ஒவ்வொரு மனிதர்களும் என்ன செய்தாங்க? தேவனுடைய வார்த்தையின் பேரிலும் வாக்குத்தத்தத்தின் பேரிலும் அவங்க நம்பிக்கை வச்சாங்க. அந்த கல் தான் எங்களுக்கு தலைக்கல், அதுதான் திடகாத்திரமான கல். அது பரீட்சிக்கப்பட்டது, தேவனுடைய வார்த்தையோடு அது பொருந்துகிற கல்லாக இருந்தது. ஏன்னா நாங்கள் பொருந்தாததை நாங்கள் விசுவாசிக்க மாட்டோம். இன்றைக்கி தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் தேவன் அழைத்த அந்த எழுதின வேதாம வார்த்தை அது அப்படியே பொருந்துது. அது பரீட்சிக்கப்பட்டதாக இருந்தபடினால அது நாங்கள் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். அதனால் நாங்கள் பதறையில். இப்போ அநேகர் என்ன செய்கிறாங்க? இந்த செய்திக்குள்ளே வந்தாங்க, ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? காலப்போக்கில் சில போதனைகள் இது இந்த காலத்தோடு முடிஞ்சிச்சு, இது இந்த காலத்துக்கு மட்டும்தான், ஏன்னா இவர் சொல்கிறது எல்லாமே ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏன்னா அவர் உரைத்த வார்த்தைகள் தவறி போனது என்றெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க? இந்த காலத்தில் தேவன் வருவார் என்று அவர் சொன்னார், ஆனால் அது வரையில. ஆனால் அவர் என்ன சொன்னார் என்பது அவங்களுக்கு என்ன செய்யலை? புரியல.
ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி மனித ஞானத்தோடு அல்ல, அது தேவனுடைய வார்த்தையோடு தான் அது பொருந்தோணும். ஆமென். அந்த பொருந்துகிற வேளையில் அதனால தான் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்யலை, இந்த செய்தியை குறித்து எங்களுக்கு என்ன இல்லை, பதறல் இல்லை. ஆமென். ஏனென்றால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால தான் மற்றவங்க இந்த காரியத்தை குறித்து 28 குறித்து அவங்க எந்த காரியத்தை பேசினாலும் எங்களுக்கு கவலையே இல்லை. ஆமென். ஏனென்றால் நாங்கள் அதை அப்படியே விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் அது வேத வாக்கியமாக இருக்கிறது. ஆனால் உலகத்து மற்றவங்களுக்கு அது புறக்கணிக்கிற கல்லாக இருக்கலாம். ஆனால் அந்த கல் அவங்களுக்கு பொருந்தாததாக இருக்கலாம். அதனால் இந்த கல் தேவையில்லை. அதான் நாங்கள் இப்போ வாசிக்க நேரமில்லை. அவர் சொல்கிறார், அவங்க கட்டி போக்குள்ள அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்குள்ள அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை தள்ளி போட்டுட்டாங்க. அப்போ அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கு எல்லாரும் கட்டுறாங்க. இன்றைக்கி தேவ சபையை கட்டுறாங்க, என்ன செய்கிறாங்க, கட்டினாலும் அவங்க இந்த ஆராதனை தேவையில்லைன்றாங்க சில பேர். ஆனால் யார் அவங்க கட்டுறாங்க, இன்றைக்கி தேவனால் அனுப்பப்பட்ட தீக்கர்சி கூடாக தேவன் கொடுத்த வார்த்தையை பிரசங்கிக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த 28 வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அது தேவையில்லைன்றாங்க. ஆனால் அது தேவையில்லைன்னு செய்தால் அது என்ன செய்யலை, அவங்க உண்மையாகவே அது விசுவாசிக்கல. அந்த நாள் எதுக்காக கொடுக்கப்பட்டது என்பதை அவங்க அறியல். ஆமேன். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் தேவன் அந்த வண்ணம் இல்லாதபடி நாங்கள் நிச்சயத்தோடு விசுவாசிக்கத்தக்கதாக தேவன் அனுப்பின வார்த்தைகளை விசுவாசிக்கும்படியாக தேவன் செய்தார். அதனால் நான் கடைசியாக இந்த வார்த்தையை வாசித்து முடிக்கிறேன். அப்போ பாருங்கள், அவர் சொல், ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது, வெளியேற பெற்றது, திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமேன். அதனால் அந்த கண்மலை கிறிஸ்துவாயிருக்கிறார், அந்த கல்லும் அவராக இருக்கிறார். அதனாலே நாங்கள் அந்த கல்லையும் அந்த கண்மலையும் நாங்கள் விசுவாசிக்கிற வேளையில் நாங்கள் பதறாத வண்ணம். அப்போ இன்றைக்கி அந்த கண்மலை, அந்த கல் எதாக இருக்கிறது, வெளிப்பாடாக. அதே நேரம் அந்த கண்மலை இன்றைக்கு வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையும் அந்த வெளிப்பாடையும் நாங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே, அதனால தான் நாங்கள் பார்த்தோம், விசுவாசமானது வெளிப்பாடாக இருக்கிறது. அப்போ விசுவாசிக்கிற வேளையில் வெளிப்பாடு வரும். அதால் தான் நாங்கள் திராட்சை ரசமாக நாங்கள் குடிக்கிற வேளையில் அது உந்துதலும் வெளிப்பாடாகவும் இருக்கிறது. ஆமேன். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்தில் நாங்கள் அந்த கல்லை, அந்த திடகாத்திரமான அந்த சீயோனின் கல்லை நாங்கள் விசுவாசிப்போம். நாங்கள் விசுவாசிக்கிற வேளையில் பதறாத வண்ணம் தேவனங்களை பாதுகாப்பார். ஆமேன். நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நன்றி கதாவே, மகு சோத்ரம் சோத்ரம். ஆண்டவரே சர்வலவரே, மகு கொடான கொடி சோத்ரம். அப்பா பிதாவே, மகு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆண்டவர் மகா பரிசுமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு சோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான நேரத்திலே விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வண்ணமாக ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே உம்மை விசுவாசிக்கிறவர்கள் பதறாத வண்ணம் நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன். எங்களுக்கு சோதனை வந்தாலும், தொல்லை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் நாங்கள் ஆண்டவரே பதறாத வண்ணம் கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் பேரிலே திட அஸ்திவாரம் உள்ளதான அந்த கண்மலையிலே நாங்கள் நிச்சயத்தோடு இருக்கும்போது நீர் இறுதி நேரத்திலே எங்களை விடுதலையாக்குற தேவன், இறுதி நேரத்திலே எங்களை பாதுகாக்கிற தேவன். அன்றைக்கு அந்த சாத்ராக் மேசாத் ஆபேத்நேகு அந்த வண்ணமாக எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் என்று அந்த நிச்சயத்தோடு இருந்த வேளையிலே அங்கே உபத்திரமானது வந்தது, அங்கே உள்ளே போடப்பட்டார்கள். ஆனாலும் அதை நீர் பாதுகாத்த தேவன். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படியான காரியங்கள் சூழல்கள் வந்தாலும் அந்த கண்மலையாகி அந்த கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே எங்களுக்கு வர்ற எந்த போராட்டங்களிலும் நாங்கள் பதறான் என்ற வண்ணமாக, நாங்கள் பதட்டம் அடையாத வண்ணம் ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் ஓட நீர் எங்களோடு இந்த மாதத்தில் பேசின அந்த கிருபைக்காக உமக்கு சோத்திரம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடும் உடைய இரக்கம் கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். Praise the Lord.